ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் இருந்துக்கிட்டு இந்த அரிதா தான் எல்லா விஷயமும் செய்யறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவர் வந்து 4, 5 ரவுடி பசங்களை வச்சு நம்ம அரிதாவை வந்து கடத்தி கூட்டிட்டு போய் வச்சு நல்லா கயிறை வச்சு கட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரிதா கிட்ட வந்து சூர்யா சார் சொல்கிறாங்க, அரிதா, இதுக்கு மேலே மட்டும் நீ வந்து ஒழுங்காக அடங்கி உடங்கி போலன்னாக்கா உன்னை ஒரேடியாக அந்த உலகத்தை விட்டு அமுச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க நம்ம சூர்யா சார். சூர்யா சார் வந்து அரிதாவை கடத்தின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சூப்பர் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் வந்து ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லி வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நந்தினியை வந்துட்டு கடத்திட்டு போய் எப்படியாச்சும் அந்த எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து அரிதா ஆசைப்பட்டாங்க. ஆனால் கடத்திட்டு போகிறதெல்லாம் வந்து சாத்தியமற்ற செயல்ன்றதுனால தூக்க மாத்திரையை போட்டு அரிதாவை வந்து எக்ஸாம் ஹாலில் தூங்க வச்சு இப்போ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அங்கே அவங்க எக்ஸாம் வந்து ஒழுங்காக எழுதாமல் வந்துட்டாங்க. ஆனால் இந்த அரிதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஒன்று நம்ம இவளை வந்து எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம சேனலில் இப்போ லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அரிதா வந்து சூப்பராக எக்ஸாம் எழுதி பட்டமே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம வீடியோ பழைய லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னாக்கா, சூர்யா சாருக்கு வந்து ஒரு அரசல் புரசலா தெரிய வருது. நம்ம ஷார்ப்பு மூலியமாவும், கல்யாணத்து மூலியமாவும். இந்த வீட்ல நடக்கிற எல்லா தப்புக்கும் காரணம் வந்து இந்த அரிதா தான் சார். அரிதா தான் வந்து நம்ம நந்தினி அம்மாவ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி பாவம் எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வந்து என்னையும் வந்து சத்தியம் பண்ணி வச்சுடுறாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம ஷார்ப்பும் அத தான் சொல்றாரு. மாப்பிள நீ இல்லாத சமயத்துல நந்தினிக்கு எதிரா எவ்வளவு கொடுமை நடக்குது தெரியுமாயா? இந்த அரிதா பொண்ணு பண்ற கொடுமையெல்லாம் வந்து நான் எங்க போய் சொல்றது? உன்கிட்ட தானே மாப்பிள நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்ற? என்ன சொல்ற? இது எல்லாத்துக்கும் காரணம் அரிதா தானா அப்படின்னும்போது, ஆமா மாப்பிள, இது எல்லாத்துக்கும் காரணம் அரிதா தான். ஏன் அந்த தூக்க மாத்திரை கலந்தது கூட அரிதா தான். நான் அதை என் 2 கண்ணால பார்த்தேன் மாப்பிள அப்படின்னு வந்து அசோகன் சொல்ல உடனே, ஷார்ப்பே, இன்னைக்கு தான் நீ ஷார்ப்பா இருந்திருக்க. இதுக்கு மேல என் கதையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து என்ன பண்றாருனாக்கா, அவர் வந்துட்டு நீதியா, நியாயமா வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாக்கா, கண்டிப்பா வந்து அரிதாவை எதுவுமே பண்ண முடியாது. அதனால எவன் வந்து எப்படி போறானோ அவனை வந்து அதே வழியில போனா மட்டும் தான் மடக்கி பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, முல்லை முள்ளால் எடுன்னு பெரியவங்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு நிகரா வந்து சூர்யா சார் வந்துட்டு ஒரு 4, 5 ரவுடிங்கள வந்து வரவழைச்சு, "இங்க பாருங்க பாய்ஸ், நான் சொல்ற ஒரு பொண்ண வந்து கடத்தணும். சாரி, அவ பொண்ணே இல்ல, ஒரு பூதம். அவள வந்து கடத்தணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "சார், நாங்க எவ்வளவோ கெட்டது செஞ்சிருக்கோம். அந்த கெட்டது எல்லாத்தையும் வந்து நாங்க தெரிஞ்சு தான் செஞ்சோம். ஆனா நீங்க எவ்வளோ நல்லவங்க, உங்க அப்பா எவ்வளோ பெரிய நல்லவரு. நீங்க சொல்லி ஒரு விஷயம் செய்றேன்னாக்கா, கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் அடங்கியிருக்கும். அதனால நாங்க தாராளமா செஞ்சு தர்றோம் சார். சீரும் சிறப்புமா இந்த வேலையை நாங்க முடிச்சு தர்றோம். என்ன பண்ணணும், யாரை தூக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க தூக்கிடுறோம்னு சொல்லும்போது, அரிதாவோட ஃபோட்டோ குடுக்குறாங்க. "ஓ! இவ தானா சார்? இவ வந்து ரொம்ப திமிரு புடிச்சவளாச்சே" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பாய்ஸ் சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி பாய்ஸ் தெரியும்?" அப்படின்னு நம்ம சூர்யா சார் கேட்கும்போது, "அன்னைக்கு ஒரு நாள் நாங்க சிக்னல்ல நின்னுட்டு இருந்தோம் சார் வண்டியில. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு சிகரெட்டை புடிச்சு எங்க மூஞ்சிலயும் விடுது சார். அதனால இந்த பொண்ணை நாங்களே ஏதாச்சும் பண்ணணும்னு கிடந்தோம். இப்ப நீங்களே வந்து இதை எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டா குடுத்துருக்கீங்க. நீங்க கவலையே படாதீங்க. சும்மா அல்லு சில்லு இல்லாம நான் வந்து முடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாமே வந்து ஒத்துக்கிறாங்க. பாருங்க, முறையா ஒரு ரவுடிங்க கூட வந்து ஒரு நல்லவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, அது நம்ம சூர்யா சாருக்காக தான். அதனால ரவுடிங்களுக்காக நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அரிதா இருந்துகிட்டு நைட்ல வந்து கிளப்புக்கு போலாம், மப்புக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தனியா. ஏன்னாக்கா யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போனாலும் மாட்டிப்பாங்க. ஒரு வேளை சூர்யாக்காக இல்ல மாதவிய கூட்டு போனாலும் மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் பப்புக்கு போறாங்க. ஆஹா! வச்சாடா ஆப் எனக்கு அப்படின்ற மாரி நம்ம அரிதா இருந்துகிட்டு அவங்கள கடத்துறதுக்கு அவங்களே அல்வா மாரி ஒரு பிளான போட்டு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிளான் போட்டு குடுத்த பின்னாடி, இங்க என்ன நடக்குதுனாக்கா, பப்புக்கு வந்து போய் நுழைஞ்சிட்டு ரிட்டர்ன் வந்து நல்லா ஃபுல் போதையில வந்து குடிச்சிட்டு வீடுக்கு வந்து வர்றதுக்காக வெளிய வரும்போது, "வாம்மா மின்னலு" அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கலாம் வந்து அழகா காத்திருக்காங்க. இந்த ஊபர் புக் பண்ணவங்க வந்து ஊபர் கார வந்து உதறி தள்ளிட்டு, இவங்களே வந்து ஊபர் காரங்க மாரி வந்து நின்னுட்டு, "வாங்க மேடம், ஓடிபி சொல்லுங்க மேடம்னு" சொல்லும்போது, அவங்க நம்ம அரிதா சொல்றாங்க, "இன்னைக்கு ஓடிபி என்னன்னு தெரியல. ஆனா என் தலையில 7.5 தான் எழுதியிருக்கோ என்னமோன்னு" சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுல தோணுது அரிதாவுக்கு. ஆனா மனசு தான் வந்து அப்படியே மாடியிலேருந்து பறந்து போயிடுச்சே போதைய போட்டதுனால. அதனால மனசுல படுறதும் தெரியாது, எதுல படுறதும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா வசமா சிக்க போறாங்க அரிதா. அப்புறம் தாங்க அவ்வளோதான்.
அவங்கள வந்து அழகா கார்ல வந்து அவங்களே வந்து உட்கார வச்சு அந்த கடத்திட்டு வந்தவங்க கிட்டயே வந்து இந்தாப்பா தம்பி டிப்ஸ் 2000 வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஊபர்னு நினைச்சு. என்ன கொடுமைடா இது, கால கொடுமை கதிரவான்ற மாதிரி இருக்கு. ரவுடிங்களுக்கு ஒரே சந்தோஷம், என்னடா இவ இவ்வளவு கடத்தினதுக்கு இவளே காசு கொடுக்குறாளேன்னு சொல்லி ஒரு பக்கம் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க நம்ம ரவுடி பாய்ஸ். அப்புறம் என்ன, அந்த ஒரு குடவுன்ல போட்டு பழையபடி அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு வந்து கையகெல்லாம் கட்டி போட்டு வாயில வந்து துண்டு எடுத்து சொருவி வச்சிடுறாங்க. அதை பார்க்கவே கண்குள்ளா காட்சியா இருக்கு எனக்கு. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னாக்கா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம பார்க்காதீங்க. அப்புறம் வந்து நம்ம அரிதா தப்பிச்சு ஓடிடுவாங்க. நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா அரிதா வந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் வந்து சூர்யா சார் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்க போதையும் தெளியுது. இதுக்கப்புறம் வந்து சும்மா உச்சந்தலைக்கு சுர்ருன்னு ஏறுது. ஐயோ என்னடா இது, இங்க வந்து இருக்கோமே, நம்ம எங்க, நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அரிதா வந்து சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் அங்க தூரத்துல வந்து ஒருத்தர் நடந்து வர மாதிரி தெரியுது. அது யாருன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணுங்க. ஆமாங்க, நீங்க வந்து ஒரு செகண்ட்லயே கண்டுபிடிச்சிட்டீங்க அது சூர்யா சார்ன்னுட்டு. சூர்யா சார் வந்து மாசா நடந்து வராரு. கோட் சூட்லாம் போட்டு ஹீரோ கேஜிஎஃப் பட ஹீரோ மாதிரி வராரு. இப்போ நம்ம அரிதா இருந்துகிட்டு, என்ன இது, நம்ம காண்ற காட்சி உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நல்லா உத்து பார்க்கும்போது சூர்யா மாதிரி தெரியுதே, என்ன இவன் வந்து நம்ம காதல் காதல் கண்ணாளன், ஆனா இவன் இப்ப என்ன கனவுல வரான்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க பாரு கண்ணு, இது கனவு இல்ல நிஜம்னு சொல்லிட்டு அரிதாவோட மண்டையில 2 கொட்டு வச்சு சூர்யா சார் சொல்றாங்க. அப்பதான் தெரிய வருது இது கனவு இல்ல நிஜம்னு சொல்லிட்டு. ஏய் சூர்யா, என்ன நீ என்ன கட்டி வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசணும்னு அவங்களுக்கும் ஆசை தான். ஆனா என்ன பண்றது, பேச முடியாதே, வாயில தான் துணியை சொருகி வச்சிருக்காங்களே ரவுடி பாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து சூர்யா சார் ஒரு சொடக்கு போடுறாரு. சொடக்கு போட்ட உடனே அந்த ரவுடிங்க வந்துட்டு வாயில இருக்கிற துணியை எடுக்கும்போது அவங்க வந்துட்டு கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஆனா என்ன கத்துறாங்கன்னு அவங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல. ஆனா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சொல்றாங்க, என்ன நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க ஆயா யார் தெரியுமான்னு சொல்லிட்டு ஏதோ ஆதார் கார்டு கொடுக்க வந்தவனுக்கு அட்ரஸ் சொல்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயே எரும மாடு, உன்னையே எனக்கு யாருன்னு தெரியாது, இல்லை உங்க அப்பனை யாருன்னு தெரியணுமா, இல்லை உங்க ஆயாவா யாருன்னு தெரியணுமான்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து கேட்டுட்டு, இங்க பாரு அரிதா, என் குடும்பத்துல வந்து குழப்பத்தை உண்டாக்குறது நீ மட்டும்தான். நீ உயிரோட இல்லைன்னா என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்ல உடனே, ஐயோ எவன் நம்மளை போட்டு தள்ளிடுவானோன்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம சூர்யாவோட காலை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காலை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் உன்னை விட்டுடுறேன், ஆனால் இங்கே விட மாட்டேன், கூப்பிட்டு போய் நரகத்தில் தாண்டி விடுவேன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்துட்டு கன்னத்தில் வந்து அடி வெளுத்து வாங்குறாங்க. செம்ம அடி அடிக்கிறாரு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு 5 எக்ஸாமையும் வந்து இன்னும் ஒரு 4 எக்ஸாம் இருக்கும், இல்லை இன்னும் 5 எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் ஒரு 7 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாமல் நம்ம அரிதாவை வந்து காய வெட்டணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.